வணக்கம் நண்பர்களே. முன்னொரு காலத்தில் ஒரு ஊரின் எல்லையில் பெரிய கோவில் ஒன்றை கட்டுவதற்கு தச்சர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் பெரிய பெரிய மரக்கட்டைகளை அறுத்து தூண்களாக மாற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். அன்று மதிய நேரம் வந்தவுடன் தச்சர்கள் அனைவரும் மதிய உணவு உண்பதற்காக சற்று ஓய்வெடுப்பதற்காகவும் தங்களது வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு சென்றனர். அவர்கள் செல்லும்போது பாதியாக அறுக்கப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டையின் நடுவில் அது மீண்டும் மூடிக்கொள்ளாமல் இருப்பதற்காக ஒரு மர ஆப்பை அடித்து வைத்துவிட்டு சென்றனர். தச்சர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்த மரங்களில் வாழ்ந்து வந்த குரங்குகளின் கூட்டம் ஒன்று அந்த இடத்திற்கு வந்தது. குரங்குகள் இயல்பாகவே குறும்புத்தனம் மிக்கவை அல்லவா? அங்கிருந்த தச்சர்களின் கருவிகளையும் மரக்கட்டைகளையும் தொட்டு பார்த்து விளையாடத் தொடங்கின. அவற்றுள் ஒரு குரங்கு மிகவும் எதிலும் தேவையின்றி தலையிடும் குணம் கொண்டதாகவும் இருந்தது. அது நேராக பாதியாக அறுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பெரிய மரக்கட்டையின் மீது போய் அமர்ந்தது. அந்த குரங்கின் கண்கள் மரக்கட்டையின் நடுவே அடிக்கப்பட்டிருந்த அந்த மர ஆப்பின் மீது விழுந்தது. இந்த தச்சர்கள் ஏன் இந்த மரத்தின் நடுவில் இந்த ஆப்பை படைத்து வைத்திருக்கார்கள்? இதை உருவினால் என்ன நடக்கும் என்று தனக்குள் நினைத்து கொண்டது. சுற்றியிருந்த மற்ற குரங்குகள் அதை எச்சரித்தன. நமக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அமைதியாக பழங்களை சாப்பிட்டு விட்டு போகலாம் வா என்று அழைத்தன. ஆனால் அந்த குறும்புக்கார குரங்கு அதை கேட்கவில்லை. தன் இரு கால்களையும் மரக்கட்டையின் பிளவுக்கு நடுவே தொங்கவிட்டபடி அமர்ந்து கொண்டு தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த மர ஆப்பை அசைத்து பலவந்தமாக மேலே உருவத் தொடங்கியது. குரங்கு தன் பலத்தை காட்டி ஆப்பை வேகமாக மேலே இழுத்த அந்த நொடி டொக் என்ற சத்தத்துடன் ஆப் வெளியே வந்தது. அடுத்த கணமே பிரிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய மரக்கட்டை பயங்கர வேகத்துடன் ஒன்றுடன் ஒன்று மூடிக்கொண்டது. துரதிருஷ்டவசமாக மரக்கட்டையின் நடுவில் தொங்கிக் கொண்டிருந்த குரங்கின் கால்களும் வால் பகுதியும் அந்த இடுக்கில் மாட்டி நசுங்கின. தேவையில்லாத வேலையில் தலையிட்ட அந்த பேராசை பிடித்த குரங்கு வலியால் அலறி துடித்து தப்பிக்க முடியாமல் அங்கேயே தன் உயிரை விட்டது. இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.